நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேரை தாக்கிக் கொன்ற புலியை பிடிப்பதற்காக ஓவேலி லாலர்ஸ்டன் பகுதியில் முகாமிட்டுள்ள வனத்துறையினர் 7 இடங்களில் கூண்டு வைத்து கடும் பனிமூட்டம் மற்றும் மழையையும் பொருட்படுத்தாமல் புலியின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகர். வணக்கம் ஞானசேகர், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கூடலூர் அருகே ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி பாலகிருஷ்ணன் என்பவரையும் நேற்றைய முன்தினம் ரவிச்சந்திரன் என்பவரையும் புலி தாக்கிக் கொண்டது. புலியை உயிரோடோ அல்லது சுட்டுப் பிடிக்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நேற்று ரவிச்சந்திரனின் உடலை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் முதன்மை காவலர் புலியை கூண்டு வைத்து பிடிக்க உத்தரவிட்டது போராட்டத்தை கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து லாரஸ்டன் பகுதியில் வனத்துறை புலியை பிடிக்க 7 கூண்டுகளை வைத்துள்ளனர். இதில் 80 பேர் கொண்ட வனக்குழுவினர் புலியை பிடிக்க களத்தில் உள்ள நிலையில் 50 தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் புலியின் கால் தடம், எச்சம் இவைகளை வைத்து புலியை கண்டறியும் பிரத்யேக 2 கண்காணிப்பு கேமராக்களில் புலியின் நடமாட்டம் பதிவாகியுள்ளதா என கண்காணிக்க 2 குழுக்களும், ட்ரோன் கேமரா உதவியுடன் 3 குழுக்களும் மற்றும் கூண்டுகளை கண்காணிக்க 4 குழு என மொத்தம் 80 பேர் தனித்தனி குழுவாக இந்த களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மழை பனிமூட்டம் இருப்பதால் புலியின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டுபிடிக்கும் தெர்மல் ட்ரோன் மூலம் 2 குழுவினரும் புலியின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி கிராம மக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதேபோல் தனியாக யாரும் பணிக்கு செல்வதற்கோ விறகு சேகரிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்த ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டு புலி பிடிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.